ஆர்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா, அத்தை பையன் பிகம் மை ஹஸ்பண்ட். அவனுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது, ஆனால் உங்களுக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும். இதுதான் இந்த ஸ்டோரி. இதில் நீங்கள் எப்படி சேர்றீங்கன்றது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போடலாம். எந்த இன்ட்ரோவும் வேணாம், நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் ஒரு மிரருக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு, உங்களுக்கு பூலாம் வச்சு விடுறாங்க, உங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் தான் ஆக போகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லார் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் உங்களை தவிர, ஏன்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. உங்களுக்கு ஜிம்மினை சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இது நீங்கள் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது, இன்க்ளூடிங் ஜிம்மின்கிட்டே நீங்கள் சொன்னது கிடையாது. உங்கள் லவ்வை நீங்கள் மனசுக்குள்ளே தான் வச்சுருப்பீங்களே தவிர வெளியில் சொன்னது கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி, சொல்லாத காதல் மாதிரி. ஆனால் உங்கள் மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தான், வேறு யாரையும் நீங்கள் அவன் இடத்துல வச்சு பார்த்தது கிடையாது. திடீர்னு வேற ஒருத்தனோட கல்யாணம் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் உங்கள் அம்மா அப்பாவோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல. ஸோ உங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்போது உங்கள் அம்மா உங்ககிட்ட ஒயன் ஒயன் என்னாச்சுடி, என்ன யோசிச்சுட்ருக்க, கிளம்பு, வெளியில் பண்டிதர் கூப்பிட்றாரு, புரியுதா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலே தெரியுது இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் உங்கள் அம்மா அதை அவ்வளோ இதுவாக எடுத்துக்கல. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அம்மா அப்பா விட்டு போகிறதுக்கு தான் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அழுவுறீங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. ஒயன், ஒரு குடும்பத்தில் பொண்ணுன்னு பிறந்தா கண்டிப்பாக இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதுக்காக நீ அழுவலாம் கூடாது. அம்மாவும் அப்பாவும் உன்னை பார்ப்போம், புரியுதா? முதல்ல எந்திரி, வா அப்படி சொல்லி உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நீங்கள் அந்த மணமேடை சொல்லுவாங்களே, அங்கே போய் உக்காறீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைலே இல்லை. அப்போ தான் ஜிம்மினோட அம்மாவும் கல்யாணத்துக்கே வந்திருக்காங்க. ஜிம்மினை நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவன் ரொம்ப ஸ்டைலாக இருக்கான். கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருக்கான். உங்களுக்கு ஜிம்மினை பார்க்கும்போது தான் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் சொல்லக்கூட இல்லைல்ல. சொல்லிவிட்டு அவன் வேணாம் சொல்லியிருந்தா கூட நீங்கள் நிம்மதியாக கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் சொல்லக்கூட இல்லை. நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏதாவது ஒரு தெய்வம் காப்பாற்றுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. பட் டக்குன்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உட்காந்துருந்தார்ல மாப்பிள்ளை, அவர் டக்குன்னு ஏஞ்சிட்டு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னோடய பேரண்ட்ஸ் தான் இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க, இது வரைக்கும் வரணும்னு அவசியமே கிடையாது, பட் எனக்கு வேறு வழி தெரியல, நானும் இங்கே உட்காரும் போது நினச்சேன் கல்யாணம் பண்ணிடலான்னு, பட் என்னால் முடியாது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான். உங்களுக்கு இந்த டைமில் சந்தோஷப்படுறதா இல்லை உங்கள் பேரண்ட்ஸை நினச்சி ஃபீல் பண்ணுறதான்றது உங்களுக்கு தெரியல. உங்கள் அம்மா அந்த பையன்கிட்ட போய்ட்டு, ஏன்பா இப்படி பண்ணுற, கல்யாணம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நீனா என் பொண்ணை வேறு யார் கல்யாணம் பண்ணிப்பா, அதுவும் இல்லாமல் என் பொண்ணோட மனசில் ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இப்போ என்னென்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற. இங்கே பாருங்கள் ஆண்டி, நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுனது கூட கிடையாது. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணுறா, என்னால் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிவிட்டு கீழே இறங்கி போயிடுறான். அப்போ அவங்க அம்மா டக்குன்னு பிடிச்சிட்டு, டேய் ஒழுங்கு மரியாதை உட்காரு, ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இத்தனை நாள் நீ சொன்னதுக்கு நான் ஆனேன், ஆனால் இது என்னோடய லைஃப், இது
நான் தான் முடிவு பண்ணோம், நீ இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போது உங்கள் அம்மா உட்காந்து அழுகுறாங்க. இதோட என் பொண்ணை யார் தான் கல்யாணம் பண்ணிப்பா? ஒரு ஒரு ஒருத்தவங்களோட கல்யாணம் நின்றுச்சுன்னா அதில் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கேன். என் பொண்ணு அதே மாதிரி தான் இருப்பாளா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அழுகுறாங்க. அப்போ டக்குன்னு ஜிமினோட அம்மா வராங்க, அதாவது உங்கள் அத்தை வராங்க. இங்கே பாருங்கள் மைனி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. இல்லை, என் பொண்ணு கல்யாணமே ஆகாது போல், இத்தனை வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மைனி. இங்கே பாருங்கள் மைனி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அத்தை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஜிமின் கல்யாணம் பண்ணிப்பான், அவனை நான் ஒத்துக்க வைக்கிறேன். இத்தனை பேர் முன்னாடி இந்த கல்யாணம் நின்று போச்சு, இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா ஊர் ரொம்ப கேவலமாக பேசும். அந்த பேச்சு நம்ம குடும்பத்துக்கு வேணாம். என் பையனை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன், நான் தரேன், புரியுதா அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை அவங்க அம்மாகிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக்கு, நீங்கள் இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே எங்கள் ஜிமினை பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸில் அப்படியே ஒரு கோவம். அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி தரன்னு கூப்பிட்டு போயிட்டு ரூம்குள்ளே வச்சுட்டு, அம்மா எதுக்குமா தேவையில்லாமல் என் பேரெலாம் இழுக்கிற? என்னாலாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்டா, யாராச்சும் லவ் பண்ணுறியாண்ணா? ஆமாம், என்ன இப்போ? அதை அப்படியே விட்டுரு. உனக்கு லவ் பண்ணுற பொண்ணு முக்கியமா இல்லை அம்மாவோட மரியாதை முக்கியமா? சொல்லு மா, ப்ளீஸ்மா, நீ வேறு எதுவும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, என்னால் பையனை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்டா, ஏன் முடியாது? அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அவள் தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும். இது நான் சொல்கிறேன், புரியுதா? என் பேச்சை மீறி நீ ஏதாவது பண்ண, அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினோட அம்மா வெளில போயிடுறாங்க. ஜிமினுக்கு உங்கள் அண்ணன் தான் வேஸ்ட்டு சட்டை கட்டி விடுறான். அதுக்கப்புறம் ஜிமின் அந்த மணமேடையில் உட்கார வைக்கிறாங்க. ஜிமினுக்கும் உங்களுக்கும் தான் இப்போ கல்யாணம். நீங்கள் நினச்சி பார்த்த மாதிரி உங்கள் கனவில் வந்த மாதிரி இப்போ நடக்குது. ஆனால் உங்களால் நம்ப முடியல. ஜிமின் உங்களுக்கு தாலி எடுத்து கட்டுறான். உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பட் ஜிமினுக்கு வெறுப்பு மட்டும்தான். அவனுக்கு முகம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு கோபம், வெறி. அண்ட் அவன் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கா. அவன் அவங்கள துளி கூட நினச்சது கிடையாது. பட் உங்கள் மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தான். அவன் இல்லாத லைஃப் வேணான்ற அளவுக்கு உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இப்படியே அவங்க கல்யாணம் முடியுது. எல்லோரும் ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஜிமின் தான் ரொம்ப கோபமாக இருக்கான். அவனுக்கு அவங்க அம்மா மேலே கூட அவ்வளோ கோவம் இல்லை, உங்கள் மேலே தான் அந்த கோவத்தெல்லாம் காட்டுறான். சாப்பாடு ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விட மாட்றான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹர்ட் பண்ணுறான் அவன் அவங்கள. பட் நீங்கள் எப்படியாவது அவனை திருத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. நீங்கள் உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் நல்லபடியாக உங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஜிமினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களுக்கு ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு உள்ளே அழைக்கிறாங்க. நீங்களும் வரீங்க. ஜிமின் உள்ளே வந்த உடனே கையை அப்படியே உதறிட்டு உள்ளே போயிடுறான் அவன் ரூமுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் அத்தை உங்ககிட்ட, ஒயன் நீ இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாத, அவன் அப்படி தான், பட் ரொம்ப நல்லவன், கூடிய சீக்கிரம் அவன் மாறிடுவான், புரியுதா? சரித, சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை அவங்கள அனுப்பி வச்சுருவாங்க. நீங்களும் ஜிமினோட ரூமுக்கு போகிறீங்க. அவன் டப்புன்னு கதவை சாத்துறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. அப்போ உங்கள் அத்தை, என்ன ஜோயன், எதுக்கு மறுபடியும் கீழே இறங்கி வர? என்ன அவன் ஏதாவது சொன்னானா என்ன? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போயும் உன் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, என்னாச்சு?
அது ஒன்றும் இல்லை அத்தை, நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு புரிஞ்சுது. ஸோ அவங்க மேலே ஏறி போயிட்டு ஜிமினோட கதவை தான் தட்டுறாங்க. அவனும் கதவை திறக்கிறான். இங்கே பாரு ஜிமின், இனிமேல் ஒயன் இங்கே தான் இருப்பா. உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் உன் ஒய்ஃப்டா. அவள் தான் ஒரு ரூமில் இருக்கணும், புரியுதா? அம்மா, என்னால் முடியாதும்மா. அவளுக்கு வேறு ஏதாவது ரூம் கொடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. நீங்களே கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க. இந்த கல்யாணம் என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தது. என்னால் அவளை என்னோடய ரூமில் சேர்த்துக்க முடியாது. இப்போ ரூமில் சேர்த்துக்கோனீங்க, அப்புறம் வேணாம், என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு நிற்கிறான். அப்போ உங்கள் அத்தை டக்குன்னு ஜிமினோட கன்னத்துலேயே அரைஞ்சிடுறாங்க. அங்கே அப்படியே ஒரு ஷாக்கு. நீங்கள் அப்படியே நின்று பார்க்குறீங்க, என்னடா நடக்குது, நம்மளால தான் சண்டையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அத்தை இட்ஸ் ஓகே அத்தை, நான் வேறு எங்கேயாவது இருந்துக்கிறேன், நீங்கள் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ கம்முனிருவாயன், இவனுக்கெல்லாம் இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நானும் எவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன், சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி. ஏன் அவனுக்கே தெரியாதா? ஜிமின் அப்படியே கண்ணில் டியர்ஸ் லைட்டாக வருது. பட் அவன் கோபத்தை தான் காட்டுறான். அவங்க பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கும், அதை அப்படியே அவன் தள்ளி விட்டுட்டு அதை உடச்சிட்றான். அப்படியே அந்த கோபத்தில் அவன் கீழே இறங்கி போயிட்டு அவனோட கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறான். இதை ஜிமினோட அம்மா பார்த்துட்டு, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால என் பேச்சே கேட்க மாட்டான். சரி விடு வயன், நீ போ, இனிமேல் இது ஒரு ரூம் தான். அவன் எது சொன்னாலும் நீ என்கிட்ட சொல்லு, புரியுதா? அத்தை, ஆனால் என்னால் தான் இங்கே பிரச்சனை நடக்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அதெல்லாம் அவன் ஒன்றும் இல்லை வயன், நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல ஒத்துக்க வச்சேன். கொஞ்ச நாள் சரியாயிடுவான், ஓகே? அவன் ரொம்ப நல்லவன் வயன், அவன் கண்டிப்பாக அவனை ஏற்றுப்பான், நான் நம்புகிறேன் அதை, ஓகே? நீ முதல்ல போய்ட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, புரியுதா? இன்றைக்கி நைட் உனக்கும் அவனுக்கும் வெட்டிங் நைட், ஓகே? ஆனால் அத்தை, இந்த டைமில் இதெல்லாம் வேண்டாம் ஒயன், நான் சொல்கிறேன்ல, நீ பண்ணு, எனக்கு தெரியும் இல்லை, ஓகே? அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்குது, ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி அவங்கள பிடிக்கல. இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னால் அவன் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. நீங்களும் ஜிம்மினோட கபோர்டு திறக்கிறீங்க. பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியான ட்ரெஸ் மாதிரி இருக்குது பார்க்கவே. உங்களோட சாரீஸு, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறீங்க. அப்போது ஜிம்மினோட ட்ரெஸ்ஸு கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அது ஒரு பொண்ணு. இதுதான் மாமாவோட லவ்வராக இருக்குமோ? ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ தான் புரியுது அவர் ஏன் என்னை வேணான்றாருன்னு. பேசாமல் இந்த கல்யாணத்தை நம்மளே நிறுத்திருக்கலாம். மாமா வச்சு நிம்மதியாக இருந்துப்பான்ல. இப்போ என்னால் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணன்ற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்து நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜிமின் வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டை உடச்சிருப்பான்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவன் ரூமையே க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க. நைட் 8 o'clock இருக்கும். அப்போ தான் ஜிமின் உள்ளே வரான். ஜிமின் நில்லு, எங்கே போயிட்டு வர? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இங்கே பார் ஜிமின், ஒழுங்கா நான் சொல்கிறத மட்டும் செய். இன்னும் என்னம்மா உங்களுக்கு செய்யணும்? உங்களால் என் லைஃபே போச்சுமா. நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதுக்கு அப்படியே ஆப்போசைடாக இருக்குது. எனக்கு பையனை சுத்தமாக பிடிக்கல. எனக்கு நான்சி தான் வேணும், எனக்கு அவள் தான் வேணும். என்னால் இதை ஏற்றுக்க முடியல. நீ அந்த இடத்துல உன் மானம் போயிடுமோ சொல்லிட்டு தான் நான் அந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது கல்யாணமே கிடையாதுமா.
ஜிமின், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. வயன் ரொம்ப நல்ல பொண்ணு. ஜிமின், நீங்கள் பாரு, நான்சி நல்லவ கிடையாது. நீ ஒவ்வொரு வாட்டியும் இதமாக சொல்கிற. அவள் ரொம்ப நல்லவ. இங்கே பாரு, ஜிமின். அப்படி சொன்னோன்னே ஜிமின் அவங்க அம்மாவை பார்க்குறான். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதோட நான்சியை பார்க்காத. நான்சி இனிமேல் உனக்கு இல்லை. உனக்கு வயன் மட்டும்தான். புரியுதா? ஜிமின் டக்குன்னு எதுவுமே பேசாமல் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு போயிடுறான். அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஜிமின் கதவை திறந்துட்டு உள்ளே வரான். நீங்கள் டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. பார்த்தா அவன் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ கோவம். உங்களை பார்க்கும் போதே அவனுக்கு அவ்வளோ கோவமாக வருது. மாமா. என்ன? இல்லை, நான் அவங்க கபோர்டை க்ளீன் பண்ணேன். அப்போ தான் நான் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். இவ தான் அவங்களுடைய லவ்வரா அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறீங்க. அவன் டக்குன்னு அந்த ஃபோட்டோவை கையிலேருந்து பிடிங்கிட்டு, உன்னை யார் என் கபோர்டெல்லாம் தொட சொல்கிறது? என்னோடய பர்சனல் லைஃப்குள்ளே நீ வராத வயன். இப்போது அவள் தான் என் லவ்வர்னா நீ என்ன பண்ண போகிற? என்னையும் அவளையும் சேர்த்து வைக்க போறியா என்ன? உன்னால தான் என் லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஹார்ஷாக கத்திட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுவுறீங்க. அவன் ஒரு மாதிரி பேசிட்டான்ல அவங்கள. நீங்கள் அழுவுறீங்க. அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரும்போது நீங்கள் அழுதுட்ருப்பீங்க. அப்போது இப்படி அழுது தான் எல்லாரையும் நீ மயக்க வச்சுருக்க போல். எங்கள் அம்மா என் பேச்சை கூட கேட்க மாட்றாங்க, உன் பேச்சை தான் கேட்குறாங்க. இங்கே பாரு வயன், உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நிஜமாக செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வெளியில் போயிடுறான். உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் யார்கிட்டேயும் சொல்லக்கூட முடியல உங்களால். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்கள. அதனால் நீங்கள் அதை யார்கிட்டேயும் சொல்ல மாட்டீங்க. இவ்வளோ சண்டை நடந்தோம் உங்கள் அத்தை உங்கள் கையில் பால்சம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா உங்கள் வெட்டிங் நைட்டுக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் உங்கள் அத்தை விட மாட்டுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வெட்டிங் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் பால்சம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. ஜிமின் இதை பார்த்துட்டே தான் இருக்கான். நீங்கள் போயிட்டு மாமா இந்தா அப்படின்ற மாதிரி அந்த சொம்பு தரீங்க. அவன் டக்குன்னு தள்ளி விட்டுறான் அதை. மாமா ஏன் இப்போ நீ அதை தள்ள? ஏன் தெரியலையா? ஏன்னா எனக்கு ஒன்றை சுத்தமாக பிடிக்கல, இதுதான் காரணம். ஏன் உனக்கே புரியாதா? ஒன்று பிடிக்கலன்ற இதுக்கு எப்படி நீ ஒத்துக்கிட்ட? ஆனால் மாமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் வயன் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. என் மனசில் நீ இல்லை வயன். நான் உன்னை துளி கூட நினச்சது கிடையாது. அப்போ எப்படி இதெல்லாம்? சரி மாமா, அப்போ நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. உனக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறேன். முடியாது பையன், உன்னால் முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு நான்சி தான் பிடிக்கும், உன்னை கிடையாது. ஆனால் மாமா அப்படி நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே அவன் டக்குன்னு வெளியில் போயிடுறான். நீங்கள் அப்படியே அந்த பெட்டு மேலே உட்காந்துட்டு அழுகுறீங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு இவன் இந்த மாதிரிலாம் பேசுறது. ஜிமின் இறங்கி போயிருப்பான்ல, அவன் நேராக நான்சியோட வீட்டுக்கு தான் போயிருப்பான். நான்சி கதவை திறந்து, ஜிமின் வந்துட்டியா? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்கிட்ட உன்னை கேட்கணும், இங்கே வாயேன் அப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா.
ஜிமின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க, உண்மையாவா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஜிமின்? நான்சி, என்னை மன்னிச்சிரு, இது நான் வந்துட்டு சொல்லலை. எஸ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அது என்னோடய விருப்பத்துக்கு ஏற்ற கல்யாணம் கிடையாது. என்னை கட்டாயப்படுத்தினாங்க. எங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. நான்சி, எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும். அப்படியா ஜிமின்? அப்போது அந்த பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவளை கண்டாலே எனக்கு கோபம்தான் வருது. நான்சி, நீ இப்போ சொன்னினா கூட என் சொத்து எல்லாத்தையும் நான் விட்டுட்டு அவன் கூட வந்துடுறேன். சொல்லு நான்சி. இல்லை ஜிமின், அப்படிலாம் வேணாம். உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? அப்புறம் உங்கள் அம்மா, அவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி? வேண்டாம், நீ ஒய்யனை மட்டும் விட்டுட்டு வந்துடு. நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு, உனக்கு செகண்ட், அப்படி சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. இவனும் ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு என் மேலே கோவமே இல்லையா ஜிமின்? எனக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே ஜிமின், உனக்கு என்ன தான் பிடிக்கும்னு. நான் ஃபஸ்ட் நம்பலை, ஆனால் ஏதோ ரீசன் இருக்குல்ல, ஸோ நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் பேசுகிறா. ஜிமினும் இவகிட்ட பேசிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவளும் ஹக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க. ஜிமின் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நான்சி கிட்ட பேச மாட்டான், ரொம்ப நல்லா பேசுவான். அப்படியே இங்கே உங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழுது உங்கள் கண்ணெல்லாம் வந்து ரொம்ப ரெட்டாக, உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கால் வருது, உங்கள் அம்மா தான். அம்மா இப்போ என் ஃபோன் போடுறாங்க. சரி பேசுவோம். ஹலோ ஒயன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன்டி ஒரு மாதிரி பேசுகிற? நான் எப்படி நல்லா தானே பேசுகிறேன். இல்லை, உன் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. இல்லைம்மா, இப்போ தான் தூங்கி இருந்துச்சேன், அதான். ஓ சரி ஒயன், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அத்தைக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணு, புரியுதா? வீட்டில் எல்லா வேலையும் செய். ஆமாம், செஞ்சுட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? அவர் வெளியில் போயிருக்காரு. சரி, அவர் நல்லா பார்த்துக்கோ. அவர் உன்னை நல்லா பார்த்துக்கிறார்ல? பார்த்துக்கிறாரு. ஏன்டி ஒரு மாதிரி பேசுகிற? ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசிட்டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி வச்சிடுறீங்க. உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அத்தை அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை, இதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணுறீங்க? ஒயன், நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. என்ன, பூசானில் தான் மாமா இருக்கார். ஸோ மாமா தனியாக இருக்கார், அவரை நல்லா பார்த்துக்கணும்ல. ஸோ அதான் நான் கிளம்புறேன். அவர் சரியாக சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார். நான் போயிட்டு சமைச்சு தரணும். நீங்கள் சியோர்லேயே இருங்க. என்ன, இங்கே இரு. ஜிமினை நல்லா பார்த்துக்கோண்ணே. நான் போகிறேன். நான் ஒரு 2 மந்த் கழித்து வரேன். அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை திடீர்னு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு இந்த வீட்டில் பேச்சு துணைக்குன்னு உங்கள் அத்தை மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ அவங்களும் ஊருக்கு போகிறாங்கன்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சரி பார்த்து போயிட்டு வாங்க. நான் மாமா நல்லா பார்த்துக்கிறேன். சரி ஒயன், நான் கிளம்புறேன். நான் ஜிமின் கிட்டே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகே பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் முழிச்சு பார்த்தா ஜிமினே இல்லை.
ஏன்னா ஜிம்மின் எப்போவுமே வந்து காலைல நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவான், நைட் நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் வருவான். இப்படியே தான் உங்களோட லைஃப் போகுது. அவன் இருந்தாலுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் போய் எதாவது பேசினா கூட அவன் பேசவே மாட்டான். உங்களை கண்டாவே அவனுக்கு பிடிக்கல. ஆனால் இதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. பட் அதை கூட அவன் பார்க்க மாட்டான். உங்களுடைய கஷ்டம் கூட அவனுக்கு புரியல. இந்த மாதிரி தான் உங்களோட டேஸ் ஒவ்வொரு நாளும் போகுது. ஒன் டே நீங்கள் ஜிம்மின் கிட்ட போய், மாமா என்ன இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்? இல்லை எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு அம்மா வீட்டில் விட்டுறியா? நான் சொல்லும் போது என்னை கூட்டிகிட்டு வா. ஒரு 2 days நான் அங்கேயே இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கோயன், என்னென்ன உன்ன மாதிரி வீட்டில் சும்மா இருக்க நினச்சிட்ருக்கியா? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? என்னால் முடியாது. வேணும்னா காசு தரேன், நீ பஸ்ஸில் போய்ட்டு வா. இல்லைனா நான் டாக்ஸி புக் பண்ணுறேன், டாக்ஸியில் போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி உங்கள் கையிலேயே காசை கொடுத்துட்டு போகிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் இதெல்லாம் நினச்சி கூட நீங்கள் பார்க்கல ஜிம்மின் இந்த மாதிரியா அப்படின்னு. ஆனால் உங்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறான்றது இதில் புரியுது உங்களுக்கு. நீங்கள் அந்த காசை அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, இட்ஸ் ஓகே மாமா, நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போவீங்க. அப்போ ஜிம்மின் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதாவது அவனுக்கு கஷ்டமாகுது அவன் பேசுறது. ஏன்னா உங்கள் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பீங்கன்னு. நீங்களும் டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு அழுகை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஜிம்மின் இந்த மாதிரி இருப்பான் நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் மனசில் நினச்ச ஜிம்மின் வேறு, நேரில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஜிம்மின் வேறுன்னு உங்களுக்கு இப்போ தான் புரியுது. நீங்களும் எப்படியும் உங்கள் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை நல்லா பார்த்துக்குறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ரூம் கதவை யாரும் தட்டுறாங்க. நீங்கள் திறந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் யூன் தான் வந்திருக்கா. ஹே யூன் அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ சொல்லி அழுவ யாருமே இல்லை, யூன் மட்டும்தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவள் தான் உங்கள் ஃப்ரெண்ட். உங்கள் கல்யாணத்துக்காக வந்திருக்க மாட்டா. இங்கே நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. வயன் என்னாச்சுடி? ஏன் அழுவுற? ஏன் என்னை பார்க்க முன்னால் இருக்க முடியல என்ன? சாரி, என்னால் உன் மேரேஜுக்கு வர முடியல. நான் ஃபோன் போட்டு ஆண்டிக்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி நீ வரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்தேன். ஆமாம், எங்கே உன் ஹஸ்பண்ட்? அவர் வரலை. இல்லையும் எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் அவங்க மனசு தான் கஷ்டமாகும். எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. என்னடி ஆச்சு? என் மேரேஜ் நின்றுச்சு. என்னடி சொல்கிற? அதாவது அப்படி இல்லை, அப்படி சொல்லி அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜிம்மின் உங்களுக்கு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ நடந்திருக்கா வயன்? இதெல்லாம் ஏன்டி என்கிட்ட சொல்லலை? ஏண்டி ஃபோன் நம்பர் தான் இருக்குல்ல? இருக்கு, ஆனால் எனக்கு அப்போ தோணலை. சரி விடு. அப்போது அவர் வேறு ஏதோ ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்காரா? தெரியல. ஆனால் எப்போவுமே வீட்டில் இருக்கவே மாட்டார். அட மக்கு, அதை முதல்ல கண்டுபிடிடி. கண்டுபிடிச்சா மட்டும் மாமாவுக்கு என்ன பிடிக்குமா என்ன? கண்டிப்பாக அவருக்கு என்ன பிடிக்காது. ஓயன், எங்கே பாரு,
இப்படியே விடக்கூடாது. நீ தான் அவரோட ஒய்ஃப். எனக்கு புரியுது யூன். ஆனால் அவருக்கு பிடிச்ச லைஃப் தானே அவர் வாழணும்னு நினைக்கிறாரு. எனக்கும் என் சந்தோஷத்தோட என் மாமா சந்தோஷம்தான் முக்கியம். அப்படி பார்க்கக்கூடாது வை. அந்த பொண்ணு உண்மையாகவே ஜிமினை லவ் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த பொண்ணு ஜிமினை ஏமாத்திருந்துன்னா என்ன பண்ணுவ? அப்படின்னா நான் விட மாட்டேன். அதை முதல்ல நீ போய் கண்டுபிடி. இப்படி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மனசை விட்டு பேசுகிறீங்க. உங்களுக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் இதை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்கள. அது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொன்ன உடனே தான் உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்கீங்க. இந்த 2 days உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 days முடியுது. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் உங்கள் அம்மாகிட்ட போய் சொல்லலான்னு போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஏன் வயன் கூட்டிகிட்டு போகிறது கூட மாப்பிள்ளை வரமாட்டாரா? இல்லைம்மா, அவருக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும், நானே போய்க்கிறேனே, அவருக்கு ஏன் கஷ்டம்? இல்லை, இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை கூட்டிகிட்டும் விட மாட்டாரு, கூட்டிகிட்டும் போக வர மாட்டாரு. நீ ஹாப்பியாக தானே இருக்க? ஹாப்பியாக தான்மா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏம்மா நீ திடீர்னு இந்த மாதிரிலாம் கேட்குற? இல்லை வயன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அம்மா எதையும் யோசிக்காத, நான் ஹாப்பியாக இருக்கேன், புரியுதா? அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவும் நார்மலாக ஆயிடுறாங்க. சரி வயன், நான் உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிடு, மாப்பிள்ளைக்கும் கொடு. ஓகே, தேங்க்ஸ், சரி கிளம்பு அப்படின்னு உங்களை உங்கள் அம்மா அப்பா வந்து வழி அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. கதவை திறந்து பார்த்தா வீடு எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ அப்படியே தான் இருக்குது. நீங்களும் வந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்து அவ்வளோ வேலை பார்க்குறீங்க. ஜிமினுக்காக சமைச்சிட்ருக்கீங்க. பார்த்து ஜிமினும் வரான் நைட் 10 o'clock. மாமா சாப்பிடவா, உனக்காக நான் சமைச்சி வச்சுருக்கேன். இல்லை வயன், எனக்கு வேணாம், நான் வெளியே சாப்பிட்டேன். ஆனால் மாமா நான் இன்றைக்கி வந்து சமைப்பேன், உனக்கு தெரியும்ல, அப்போ ஏன் சாப்பிட்டேன்? எனக்கு வெளியில் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம். சரி மாமா, அப்போ நான் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறேன். நீனும் சாப்பிட்லையா? இல்லை, நீ வருவேன்னு வெயிட் பண்ண, நீ தான் வெளியில் சாப்பிட்டல. சரி சாப்பிடு அப்படி சொல்லிவிட்டு அவன் மேலே போயிடறான். உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல, ஏன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த வீட்டில் நீங்கள் தனியாக உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு நிஜமாக இது பிடிக்கவே இல்லை, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யாருக்காகனா ஜிமினுக்காக மட்டும்தான். இப்போது நீங்கள் ஜிமினோட ரூமுக்கு வரீங்க. ஜிமின் ஃபோனில் யார்கிட்டயோ சிரித்து பேசிகிட்ருக்கான். உங்கள் கண்ணு முன்னாடியே தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஒய்ஃப் முன்னாடியே ஒரு பொண்ணோட பேசும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் எப்படி காட்டுறது தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும், அவன் எது செஞ்சாலும் கரெக்டுன்ற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் பாட்டுன்னு ஷோஃபாவில் படுத்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன கடைக்கு போயிருப்பீங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டே இருக்கும்போது யாரோ ஜிமின் பேரை வச்சு யாரோ பேசுகிறாங்க. ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் யாரோ பேசுகிறாங்க. நீங்கள் எட்டி பார்த்தா அது நான்சி ஒரு பையன் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கா. ஜாக், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, உன் நான்சி உனக்கு தான். இந்த ஜிமினை நல்லா முட்டாளாக்கியாச்சு. இப்போ அவன் என்னை ரொம்ப நல்லாவே நம்புகிறான். இதுதான் டைமிங். அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் நம்ம வாங்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிடலாம். என்ன அது ஓகே நான்சி, ஆனால்
ஜிம்மினுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிருக்குல்ல. ஆமாம், அதனால் என்ன? ஏய் நான்சி, லூஸா நீ? ரூல்ஸ் படி பார்த்தா ஹஸ்பண்டோட சொத்து எல்லாம் நெக்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தானே. ஆமாம், அப்போ எப்படி உனக்கு வரும்? நான் இன்றைக்கி ஜிம்மின் கிட்ட சொல்லியிருக்கேன். என்னென்னு? என்னை டிவோர்ஸ் பண்ணிவிடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அவனும் ஓகேன்னு இருக்கான். கண்டிப்பாக இதே மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அமெரிக்காவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ ஜிம்மினோட நிலமை அவ்வளோதான், அவன் ரோட்டில் நின்றுவான். நம்ம 2 பேர் ஹாப்பியாக ஃப்ளைட்டில் பறக்கலாம் என்ன? அப்படி சொல்லிவிட்டு நான்சி ஜாக்கு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறா. இதை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, ஜிம்மின் இவக்கிட்ட ஏமாந்துட்டுருக்கான்ல, அதை நினச்சி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ நைட் ஆகுது, இதை பற்றி பேசலான்னு நீங்கள் ரூமுக்கு வரீங்க. அப்போ ஜிம்மின், வயன் இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு மாமா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? பரவாயில்ல, நீ ஃபஸ்ட்டு சொல்லு மாமா. சரி ஓகே, இந்த பேப்பரில் சைன் பண்ண. எதுக்கு? வயன், நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. எனக்கு இந்த கல்யாணத்துலேயும் விருப்பம் இல்லை, உன் கூட வாழ்கிறதுலையும் விருப்பம் இல்லை. என்னால் நீயும் சேர்ந்து கஷ்டப்படுற. ஸோ 2 பேரும் பிரிஞ்சிடலாம். ஆனால் மாமா, அப்போ கூட உனக்கு என் கூட வாழணும்னு தோணலையா? இல்லை வயன், நான் தான் சொன்னல, எனக்கு தோணாது. ஏன்னா என் மனசில் நான்சி இருக்கா. உனக்கு ஒன்று தெரியுமா மாமா, சின்ன வயசுலேருந்து நான் ஒன்று லவ் பண்ணுறேன். இதை நான் யார்கிட்டையும் சொல்லலை, இப்போ தான் உன்கிட்ட சொல்கிறேன். எனக்கு நீ வேணும் மாமா, எனக்கு நீ வேணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கனவுல உன்னோட நான் நிறைய வாட்டி வாழ்ந்திருக்கேன், ஆனால் நிஜத்தில் இல்லை. இங்கே பாரு வயன், இந்த மாதிரி பேசினா மட்டும் எனக்கு உன் லவ் வராது. உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் மாமா. என்ன பண்ணணும் சொல்லு, அப்போ நான் இதில் சைன் பண்ண. அது மட்டும் என்னால் முடியாது. நீ சொல்ல வந்ததை நீ சொல்லிட்ட, இப்போ நான் சொல்ல வந்ததை நீ கேளு. நான் என்ன விஷயத்த சொல்ல வந்தேன்னா, நீ நினைக்கிற மாதிரி நான்சி நல்லவழி கிடையாது. அவள் ரொம்ப மோசமானவள். இப்போது இந்த விஷயத்த பண்ண சொன்னது அவள் தானே. அவள் சொல்கிறதுக்கெலாம் நீ யார்? அவளை நீ நம்பிட்டுருக்க, கண்மூடித்தனமாக நம்புகிற. ஆனால் அவள் உன்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கா, அது உனக்கு தெரியல. இங்கே பாரு மாமா, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. அவளை நம்பாத. நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் அவள் வேற ஒரு பையனோட இருக்கா. அவள் ஒன்றை விரும்பல மாமா, உன் பணத்தை தான் விரும்பியிருக்கா. அந்த பொண்ணெல்லாம் என்னதுமா சொல்லுவாங்க, நான்சி ஒரு டேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அதை தான் டேஷ்ன்ற இடத்துல ஏதாவது சேர்த்துக்கோங்க. அந்த சொன்னோன்னே ஜிம்மினுக்கு செம்ம கோவம். அப்படியே உங்கள் கன்னத்திலே பலார்னு ஒன்று வைக்கிறான். உங்கள் கம்பலே கீழே விழுந்துச்சு. அந்தளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. இப்போ எதுக்கு நீ என்ன அடிச்ச? அவளை சொன்னதுனால உனக்கும் வந்துச்சு அதானே? நீலாம் பட்டாதான் தெரிஞ்சுவேன். நான் இனிமேல் உன் கூடயே இல்லை. உனக்கு என்ன டிவோர்ஸ் தானே வேணும், நான் தரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் அந்த டிவோர்ஸ் பேப்பரில் போய் சைன் போடுறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுறீங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு. அவனுக்கு ஜிம்மினுக்கு கொஞ்சம்
கஷ்டமாக தான் இருக்குது உங்களை அடித்தது. ஏன்னா அவன் ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்டான். அவனுக்கே தெரியுது. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடுச்சு. அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அந்த பெட் மேலே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து தலை மேலே கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறீங்க. உனக்கு என்ன, நான்சி தானே வேணும், நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, நீலாம் பட்டாதான் திருந்துப்ப, நான் போகிறேன், நீ நினச்சது நடந்துருச்சு, குட் பை மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே கிளம்புறீங்க. ஓ, உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க. அழுதுகிட்டே தான் போகிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. அந்த வீட்டில் நீங்கள் அழுதது தான் அதிகம், சிரித்ததே கிடையாது. இப்போது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி தான் ஞாபகம் வருது. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நீங்கள் இப்படி போய் நின்னீங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனாலும் எப்படியாவது பேசலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா ஷாக்காக அவங்கள பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் போய் ஒரு நாளே ரிட்டர்ன் வந்திருக்கீங்க. என்னாச்சு வயன், என்னாச்சு, ஏன் இங்கே வந்த அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா போட்டு உங்களை கேட்குறாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு, அம்மா நான் இங்கே இருக்கம்மா, என்னால் அங்கே இருக்க முடியாது, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. உங்கள் அம்மா என்னாச்சுடி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறீங்க உங்கள் அம்மாகிட்ட. உங்கள் அம்மாக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நடந்திருக்கு ஓயன், ஆனால் நீ ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லலை? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சம்மா. ஓயன் சரி, நீ போ, ஒரு ரூமுக்கு போய் நீ ரெஸ்ட் எடு, அம்மா வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பி வச்சிடுறாங்க. நீங்களும் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் நினச்சி அழுவுறீங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக், ஜிமின் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போது தவறி உங்கள் மேலேயே விழுந்திருப்பான். அப்படியே உங்களை பார்த்துருப்பான், ஐ கான்டாக்ட். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ரொமான்ஸ் நடந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழுவுறீங்க. எங்கள் ஜிம்மின் நான்சியை பார்க்கறதுக்காக அவள் வீட்டுக்கு போகிறான். அப்போ நான்சி வீட்டுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பாரு ஜாக், இப்போ எதுக்கு இங்கே நீ வந்த? நைட் ஃபுல்லாக இருந்தது போததா? போ. ஏய் நான்சி, ஏன்டி இப்படி இருக்க? நீ போ, இப்போ ஜிம்மின் வர டைம். ஐயோ அவன் வேற. சரி இரு நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜாக் கதவை தந்துட்டு வந்திருப்பான். பார்த்தா ஜிமின் வாசலுக்கு நேராக நிற்கிறான். அப்போது நான்சி, ஓ ஜிமின் வந்துட்டியா? இவன் என் ஃப்ரெண்டு இங்கே ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு வந்தான், தங்கிறதுக்கு இடம் இல்லைண்ணா, ஸோ அதனால் நாங்கள் வீட்டை ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஓ அப்படியா, உன் பேர் என்ன? ஜாக். சரி ஓகே, நீ கிளம்பு. அவனும் கிளம்பிடுறான். இப்போ ஜிமின் டக்குன்னு உள்ள வந்துட்டு நான்சியை பார்த்துட்டு, ஃப்ரெண்டு. ஆமாம் ஜிமின், ஃப்ரெண்டு தான். ஏன் நீ இப்படி பேசுகிற? என்ன சந்தேகப்படுறியா? இல்லை சந்தேகப்படல, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்ன சொல்கிற? நான்சி, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன ஜிமின் சொல்கிற? நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. நான்சி நடிக்காத. இப்போது வெளியில் போனால அவன் பாய் ஃப்ரெண்ட் தானே? இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான்.
இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோனை காட்டுறான். பார்த்தா ஜிமின் வந்து கேமரா வச்சுருப்பான் போல். நேற்று நான்சியும் ஜாக்கும் பண்ணதெல்லாம் அங்கே தெரியுது அந்த ஃபோனில். ஸோ நான்சி வந்து மாட்டிக்கிட்டா. என் ஒய்ஃப் அப்பயே சொன்னான், நான் தான் நம்பலை, உன்னால் அவளை நான் அடித்து என் கையால் நான் அவளை அடிச்சிட்டேன் தெரியுமா. அவள் இப்போ என் கூட இல்லை, எல்லாம் உன்னால தான். நான் உன்னை லவ் பண்ணது உண்மை, ஆனால் நீ என்னை யூஸ் தான் பண்ணிக்கிட்ட. என் ஒய்ஃப் அப்பயே சொன்னான், நீ பட்டாதான் திருந்துவேன்னு. உண்மைதான். என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஒய்ஃப் சொல்லிகிட்டு இருக்க? அவள் என்ன பண்ணிட்டா அப்படி? நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா? அதான் பண்ணியிருக்கே, இது போதாதா? உனக்கு என்னோடய சொத்து தான் வேணும் இல்லை? இல்லை ஜிமின், நான் சொல்கிறத கேளு, நடிக்காத, உன்னை நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவளோட நெக்கை பிடிச்சி, அதான் நெரிப்பாங்கள்ல, கழுத்து பிடிச்சி நெரிச்சு அப்படியே தூக்குறான். அவள் அப்படியே என்னை விடுன்னு அடிக்கிறான் அவன் கையை போட்டு. அவனுக்கு செம்ம கோவம். அவளை விட்டுட்டு, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, ஐ ஹேட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வெளில போயிடுறான். ஜிமின் அவன் வீட்டுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் எப்பவுமே மாமா, ஜிமின் மாமா மாமா அப்படின்னு அவன் பின்னாடி ஒரு நாய்க்குட்டி மாதிரி போவீங்க. ஆனால் அவன் அப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டான். இப்போது உங்கள் ஞாபகம் அவனுக்கு அடிக்கடி வருது, அதிகமாக வருது. அவனாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, சின்ன வயசில் நீங்களும் அவனும் இந்த கல்யாணம் பண்ணி விளையாடுவாங்களே சின்ன வயசு விளையாட்டு கிராமத்தில், அந்த மாதிரி நீங்களும் சின்ன கல்யாணம் பண்ணி விளையாடிருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டி திட்டெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஒன்று யோசிச்சு பார்க்குறான். ஜிமினுக்கு ஒரு டைம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் அவனை ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பீங்க. அந்த டைமில் ஜிமினுக்கு லைட்டாக அவங்க மேலே லவ் வந்திருக்கும், பட் காமிச்சிருக்க மாட்டான். அதெல்லாம் அவன் யோசித்து பார்த்துட்டு, ஒரு 3 மந்த் போகுது, ஜிமினுக்கு நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியல. ஒரு நாள் உங்களோட வீட்டு வெளியில் உங்கள் ஜன்னலுக்கு நேராக நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்போ தான் புக் படிச்சுட்டு அப்படியே கிராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு திரும்பி பார்த்தா ஜிமின் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு அந்த கூலிங் கிளாஸ் அப்படியே இறக்கிட்டு கண் அடிக்கிறான். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, அப்படியே கதவை சாத்திட்டு போயிடுறீங்க. டே 2 அதே மாதிரி தான் அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். அப்படியே அவங்கள பார்த்துட்டு, ஓய் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சிக்னல்லாம் காட்டுறான். உங்களுக்கு செம்ம கடுப்பு. மறுபடியும் நீங்கள் கதவை சாத்துறீங்க. 3ஆம் நாள் நீங்கள் கதவையே திறக்கலை. அவனுக்கு கஷ்டமாயிடுது. அவ்வளோதான் போல், நீங்கள் அவனை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டான். அப்போது கரெக்டாக நீங்கள் கதவை திறக்கிறீங்க. அப்போ கரெக்டாக மழையும் பெய்யுது. அந்த கிளைமேட், நீங்களும் ஜிமினும் அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே அவன் காதை பிடிச்சிட்டு சாரின்றான். நீங்கள் அப்படியே அப்படி திரும்பிட்டு அப்புறம் மறுபடியும் அவனையே பார்க்குறீங்க. அவன் அந்த மலையில் ரொம்ப நேரம் நிற்கிறான். அப்புறம் உங்களால் அவனை பிரிஞ்சுட்டே இருக்கவும் முடியல. அவன் கூட போய் சேரணும்னு நினைக்கும் போது நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும்ல, அது தடுக்குது. நீங்கள் உங்கள் அம்மாகிட்ட போயிட்டு, மாமா வெளியில் நிற்கிறாரு, நீ போயிட்டு அவரை உள்ளே கூப்பிட்றியா? எந்த மாமாடி? என்ன மாமா? நான் சொல்லுவேன், ஜிமின் மாமா தான், நீ போய் கொஞ்சம் கூப்பிடுமா. சரி இரு, நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவும் வெளில போயிட்டு ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜிமினும் வரான். சொல்லுங்கத்த.
ஒயன் ஒயனை பார்க்கலான்னு வந்தேன். நீ உள்ளே வா, மழையில் நினையாத, அப்புறம் கோல்ட் ஆகிடும். இல்லைத்த பரவாயில்ல, அவள் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த மழையில் நின்னால் நிற்பேன். ஜிமின் உள்ளே வா, உன்னை உள்ளே வர சொன்னதே அவள் தான். அப்படியா, அப்போ நான் வரேன் த. அப்படி சொல்லிட்டு அவன் உள்ளே வந்து ஷோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா, என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. அப்புறம் ஏதாவது சாப்பிடுங்க. இல்லை இட்ஸ் ஓகே, நான் வயனை பார்க்க தான் வந்தேன். அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. அப்போ அவங்க அம்மா கபோர்ட்லேருந்து டவல் எடுக்கிறாங்க. அப்போது நீங்கள் கத்துறீங்க அம்மா அம்மான்னு. அவங்களும் வேக வேகமாக மேலே ஏறி வராங்க. ஏன்டி கத்துற? அம்மா, நீங்கள் யூஸ் பண்ணுற டவல்லாம் அவனுக்கு தராதீங்க. ஏன்? இல்லை, அவன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி டவல் தான் யூஸ் பண்ணுவான். என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது அவனுக்கு தானே. இந்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் டவல் தரீங்க. உங்கள் அம்மாவும் அதை வாங்கிட்டு போயிட்டு ஜிமினுக்கு தராங்க. ஜிமினும் அப்படியே துவட்டிக்கிறான். அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது கோல்டு பிடிச்சிக்க போகுது. நீ வேறு மலையில் வேறு நின்றுட்டு இருந்த, உனக்கு அத்தை ஒரு இஞ்சி டீ மாதிரி போட்டு தரேன். வேணாம் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது மேலேருந்து நீங்கள் மறுபடியும் கத்துறீங்க அம்மா அம்மான்னு. மறுபடியும் உங்கள் அம்மா மேலே ஏறி வராங்க. ஏன்டி கத்துற? எனக்கு கால் வலிக்குதுடி மேலே ஏறி ஏறி வர. இல்லைம்மா, அவனுக்கு டீ காஃபிலாம் பிடிக்காது, நீ பூஸ்ட்டு இல்லை பால் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுத்தா. வயன், பேசாமல் நீ வந்து செஞ்சு தரியா? இல்லை என்னாலாம் முடியாதுமா. அப்போனா கம்முனிரு, நான் பண்ணித்தரேன், புரியுதா? சரி சரி ஓகே, நீயே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கதவை சத்துக்கிறீங்க. இந்த மாதிரி அவன் மேலே உங்களுக்கு அவ்வளோ கேரிங்கு. அப்புறம் அவங்க அம்மாவும் ஜிமினுக்கு பூஸ்ட் போட்டு தராங்க. அவனும் குடிச்சிட்டு, அத்தை மாமா அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுப்பா. உங்கள் பொண்ணை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தெரியும். அவள் வந்து சொன்னான், அத்தை இதுக்கு காரணமே நான் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கிறேன், அவளை என்னோடய அனுப்புங்களேன். என் பொண்ணை நானே ஃபோர்ஸ் பண்ணி அனுப்ப மாட்டேன். அவளை கூப்பிடு, அவள் வந்தானா கூட்டிகிட்டு போ. ஓகே த. அப்படி சொல்லிவிட்டு ஜமீன் உங்கள் ரூமுக்கு தான் வரான். டப்புன்னு கதை தந்துட்டு வரான். நீங்கள் இங்கே பாருங்கள் மாமா, என்னோட பர்மிஷன் இல்லாமல் என் ரூமுக்குலாம் வராதிங்க. உனக்கு என் மேலே கோவம் இருக்குது நியாயம்தான், ஆனால் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல. ஏன்னா இத்தனை நாள் நீ என் கூட மாமா மாமான்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வந்து, ஆனால் நான் உன்னை அப்பெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனால் உன் ஞாபகம் மட்டும்தான் வருது. இப்போ தான் எனக்கு புரியுது. கையிலே நான் வைரத்தை வச்சுட்டு தேடிட்டு இருந்தது. இங்கே பாரு, உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரே ஒரு சாரின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரல. உன் கூட வாழணும் ஒயன், உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் ஒயன். இங்கே பாரு. அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவங்க கையை பிடிக்கிறான். என் கூட வந்துடு, நான் நல்லா பார்த்துக்கிறேன். அப்போ நீங்கள் ஜிமினோட கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துட்டு, ஆனால் மாமா எனக்கு எதுவும் அது செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. இல்லை வயன், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். நீ அன்றைக்கி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுட்டு போனல, அன்றைக்கி நான் அதை கிழிச்சிட்டேன். என்னம்மாம்மா சொல்கிற? ஆமாம் வயன், எனக்கு தெரியல, நீ என் கூட இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கும் உன் மேலே லவ் இருந்தது, நான் தான் அவன்கிட்ட சொல்லிக்கல. இங்கே பாரு வயன், போதும் வா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்.
உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தணும், அதை விட உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும் வயன். அதுக்கு நீ என் கூட இருக்கணும். ஆனால் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. இங்கே பாரு வயன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்கிறேன். அப்போனா என் காலில் விழ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் சுற்றி முற்றி பார்த்துட்டு, பண்ணியே ஆகணுமா? நான் வரணும்னா நீ பண்ணி தான் ஆகணும். சரி, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெண் இருந்திருக்கும். அதை தள்ளி விட்டுட்டு அதை எடுக்கும் போது அப்படியே அவங்க காலை தொட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சிருப்பான். இங்கே பாரு, இந்த சூரிய வம்ச சீனில் இங்கே வேணாம். நான் கேட்டது என்ன, காலை விழணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஐப்ரோஸ் அப்படியே தூக்கி காட்டுறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே சொன்னானுங்க, கல்யாணம் ஆனால் பொண்டாட்டி காலில் விழுந்து தான் ஆகணும்னு. அது உண்மைதான் போல் அப்படி சொல்லிட்டு அவனும் டப்புன்னு காலில் விழுந்துடுறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு சிரிக்கிறீங்க. அப்புறம் பொண்டாட்டி இப்போ போகலாமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நீங்கள் போகலாம் அப்படி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போவீங்களே அந்த மாதிரி போகிறீங்க. அப்போது ஜிமின் அவங்க கையை அப்படியே பிடிச்சி இழுத்து உங்களை அப்படியே அப்பான மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான் லிப்பில். நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க. அந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் ஆஃப்டர் 2 years உங்களுக்கு ஒரு வயசில் ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் சித்து. அவன் அப்படியே ஜிமின் மாதிரி இருப்பான். ஜிமினும் அவனும் பண்ணுற அட்டகாசத்தில் நீங்கள் தான் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சேட்டை. அவங்க 2 பேரை நீங்கள் திட்டியும் நீங்கள் டயர்டாகிட்ருப்பீங்க. இந்த மாதிரியே தான் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. சித்து, நீங்கள், ஜிமின் 3 பேர் ரொம்ப அழகான ஃபேமிலி அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இது ஒரு ஹாப்பி என்டிங். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜிமினுக்கு அடுத்தது எந்த மாதிரி எஃப்எஃப் போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஆர்மி, பாய்.